இப்போ நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கு இல்லைங்களா? ஐ மீன் இந்த மாரி சப்ஜெக்ட் எல்லாம் புதுசா இருக்கு இல்லைங்களா? எனக்கு இது எப்படி வந்துச்சுன்னு சொல்றேங்க. நான் சிந்திப்பேன். நீங்களும் சிந்திச்சா, இந்த மாரி விஷயம் மட்டும் இல்ல. இந்த மாரி 1000 விஷயம் உங்களுக்கே புரியுங்கிறேங்க. நீங்க யாருமே சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை. அந்த அளவுக்கு நம்மள எல்லாம் பிஸியா வச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்லிருவாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ப பார்த்து. "நீ வீட்ல சும்மா தான இருக்கன்னு." இருக்கு அந்த மாரி சொல்றவங்கள 1 மாசம் வீட்ல துணி துவைக்க சொல்லுங்க, பாத்திரம் கழுவ சொல்லுங்க. அப்ப தெரியும். மறுபடியும் சொல்றேங்க. அந்த காலையில ஷிங்க்ல இருக்கிற பாத்திரத்த கழுவி, டீ குடுத்து, காஃபி குடுத்து, சமையல் பண்ணி, வீட பெருக்கி அத 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 மெயின்டெயின் பண்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. லாக்டவுன்ல லாக்டவுன்ல என்ன பண்ணேன், நான் ஒரு வீட்ல இருந்தேங்க. தனியா. ஒரு 3 மாசம் எங்கேயுமே போ முடியாதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? 3 மாசம். தனியா வீட்ல இருந்தேங்க 100 நாளு. அப்பதாங்க இந்த பெண்கள் மேல எனக்கு அப்படியே பெண்கள நினைச்சாவே எனக்கு ரொம்ப அன்பு அதிகமாயிருச்சு. தனியா வீட்ல இருந்தேங்க. இங்க சித்தி வீட்ல இருந்தேன். அவங்க சமைச்சு குடுத்தாங்க, சாப்பாடு குடுத்தாங்க, டீ குடுத்தாங்க. நான் பாட்டுக்கு இமெயில் செக் பண்ணிட்டு, லாக்டவுன் தான இமெயில் செக் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு உட்கார்ந்திருந்தேன். அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்க. கேட்காமயே கொண்டு வந்து சாப்பாடு வைப்பாங்க, முறுக்கு வைப்பாங்க, டீ வைப்பாங்க. அவங்க மேல கோவிச்சுட்டு, "நீங்க நெறையா குடுக்குறீங்க." நான் தனியா போறேன்னு ஒரு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு நம்மளே சமைக்கலாம். அந்த வீட்டுக்கு எதுக்கு போனேன்னா, இமெயில் செக் பண்றது தான் எனக்கு முக்கியமான வேலையாமா. அதெல்லாம் செய்வோம். போர் அடிச்சா சமையல் பண்ணுவோம். மறுபடியும் இமெயில்லாம் செக் பண்ணுவோம். போர் அடிச்சா துணி துவைப்போம். இமெயில் செக் பண்ணுவோம். போர் அடிச்சா அ வீடெல்லாம் பெருக்குவோம்ன்னு அந்த வீட்டுக்கு போனேங்க. போய் சமையல் சமையல் பாத்திரம் எல்லாம் செட் பண்ணிட்டு, உண்மையிலங்க ஆச்சரியமா இருந்ததுங்க. முதல்ல அந்த வீட்ட சுத்தம் பண்ணாம இமெயில் செக் பண்ண முடியும். 2 துணி அங்க அழுக்கா இருந்தா துவைச்சு போடாம இமெயில் செக் பண்ண முடியும். பொறுப்பு வந்துருச்சு. எங்க சித்தி வீட்ல காலையில இட்லி வச்சாங்கன்னா, ஒரு பொருள் வச்சா, சாயந்தரம் செஞ்சு இது இது வந்து காலையில வச்சதா எனக்கு புதுசா கொண்டு வாங்க. நான் ரசம் வைக்கும் பொழுது 3 நாள் வச்சு சாப்பிட்டேன். அத விட முக்கியமான விஷயம் என்னன்னா, மண்டைக்குள்ள இந்த சமையல் ரூம்ல இருக்கிற எல்லா பொருளும் ஞாபகத்துக்கு வருது. வெளிய போகும்போது கடுகு வாங்கிட்டு வரணும். முந்தா நேத்து வாங்குன தக்காளி அழுகிரும். முதல்ல இன்னைக்கு சாயந்தரம் மண்டைக்குள்ள ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. தனி ஒரு ஆளு 2 டீ ஷர்ட் பெருண்டாசு துவைச்சு போட்டு, கிளீன் பண்றதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. பொறுப்பு.